இதுவுமே வந்து கம்பி விளக்கு தான். ஹைட் ஏற்றலாமா? ஓகே ஓகே, நம்ம எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இல்லை, இது 7 முக விளக்கு. அந்த கொடிமரத்தோட அமைப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து திருநெல்வேலி கம்பி விளக்கா? இதோட ஒன்று வந்து கம்பி மாதிரி டிசைனில் வந்து வருது. இன்னொன்று வந்து இந்த நாச்சர் இது வந்து கொஞ்சம் அந்த உருண்டையான டிசைனில் வருது. ஒரு முக விளக்கு இது. வச்சு தருவாங்க. 3 ஃபீட்டுக்கு மேலே நமக்கு என்ன சாமி பிடிக்குதோ அதை வச்சு கொடுக்கலாம். இது வந்து ஓகே, 5 முகம் வந்து 5800 அந்த மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி 5 முகம் விளக்கு தான். இது வந்து ஒரு மாடல் டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து கட்டை விளக்கா? பட்டை விளக்கா? பட்டை விளக்கு 8250 அந்த மாதிரி வருது. இது வந்து கீழே இந்த பாட்டம் வந்து இதுவாக இருக்குல்ல, உங்களுக்கு ஹைட்டாக அந்த கொடிமரத்தோட அமைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு அன்னபக்ஷி வச்சும் இருக்குது, ப்ளஸ் விநாயகர் வச்சும் இருக்குது. இது எத்தனை அடி? 2 அடி. இது வந்து திருநெல்வேலி கம்பி விளக்கா? ஓகே, ஒன்று மட்டும் கையில் எடுத்துக்கலாமா? இது எத்தனை அடி? 2 அடி. 2 அடி. என்ன ப்ரைஸு? 5090 சிங்கிள் பீஸ். இதில் வந்து என்ன ஹைட்லேருந்து என்ன ஹைட் வரைக்கும் இருக்குது? 2 அடி. இதோட ஒன்று வந்து கம்பி மாதிரி டிசைனில் வந்து வருது. இன்னொன்று வந்து இந்த நாச்சர் இது வந்து கொஞ்சம் அந்த உருண்டையான டிசைனில் வருது. இதுவுமே வந்து கம்பி விளக்கு தான். ஹைட் ஏற்றலாமா? ஓகே ஓகே, நம்ம எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஓகே, இது அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? அது என்னது? அதுதான் இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகே ஓகே. கேரளா நார்மல் விளக்கு தானா? நான் இந்த மாதிரி வந்தாலே கேரளா விளக்குன்னு நினச்சிட்டேன். ஸோ இது வந்து 1500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது. அதுலேயே வந்து இந்த மாதிரி அன்னபக்ஷி வச்சும் இருக்குது. ஸோ இது 1265 ஒரு முக விளக்கு. இது நிறைய சைஸ். ஓகே, இதெல்லாமே அந்த திருநெல்வேலி கம்பி விளக்கு தான். இந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து 385 அந்த மாதிரி ரேஞ்சில் வர சின்ன விளக்கு. இது 5 ஃபீட்டா 6 ஃபீட்டா? இது 80. ரொம்ப ஸ்பெஷல் விளக்கு. இது என்ன ப்ரைஸ் வருது? 74,000. விளக்கு கடையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விளக்கு தான் இது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷாப்பில் டேரெக்டாக வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல, ஏன்னா அங்கே க்ரௌட் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உள்ளே வரப்பவே ஒரு விளக்கு இருக்கிற ஒரு பிராஸ் ஐட்டம் இருக்கிற கடை அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இல்லாமல் ஒரு டிவைன் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட கடையோட அமைப்பே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சாமி கூட வச்சு தருவாங்க. 3 ஃபீட்டுக்கு மேலே நமக்கு என்ன சாமி பிடிக்குதோ அதை வச்சு கொடுக்கலாம். ஓகே, இந்த விளக்கு வந்து 17,826 வருது.
சொல்லுங்க சார். இது 16,500 6.5 kg வருது. விளக்கு கடை போரூர்ல இருக்கு. சோ இந்த கடையோட ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கோவிலோட அமைப்பு மாதிரியே உங்களுக்கு இருக்கும். விதவிதமா நான் இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல நிறைய கும்பகோணம் விளக்கு, நாச்சார் கோயில் விளக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாம கேரளா விளக்கு, திருநெல்வேலி கம்பி விளக்கு அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த அடுக்கடுக்கா வருது இல்லையா, இந்த விளக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபாய் கிட்ட வந்து உங்களுக்கு வருது. இது எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, நம்ம அந்த கதவை திறந்த உடனே வந்து ஒரு சாமியோட சிலை அதை சுத்தி விளக்கு வச்சிருப்பாங்க. சோ அதோட ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு வந்து டைரக்டா இருக்கிற அந்த கற்பகிரகத்துக்கும் ரைட் சைட்ல வந்து ஒரு நவக்கிரகம் இருக்கும். அந்த செட்டப்ல தான் இந்த ஒரு பெரிய விளக்கு நடுவுல வச்சு சுத்தி விதவிதமான விளக்கு, நாச்சார் கோயில் விளக்கு, திருநெல்வேலி விளக்கு, கேரளா விளக்கு, நார்மல் விளக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஒரு 200 ஈவன் வந்து ஒரு சின்ன சின்னதா ஒரு வேல் விளக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய விளக்குனா ரெகுலரா இருக்கிற விளக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு அர்ச்சனை காமிக்கிற மாதிரி விளக்கு, ஆமை விளக்கு, பூ உருளி, விதவிதமான வால் ஹேங்கிங்ஸ், பெல்லிலே வந்து செயின்ஸ் அட்டாச் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது நம்மளோட ரீசன்ட் வீடியோஸ் வந்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும். ஸோ சாமி சிலை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல ஃபுல்லும் பாத்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் டைப்பும் விதவிதமான சாமி சிலைகளும் வச்சிருக்காங்க. விளக்குலயே வந்து இந்த மாதிரி இந்த அதாவது பெருமாளோட அவதாரம் இருக்கிற மாதிரி நடுவுல வந்து அந்த கோவில் கோபுரம் இருக்கிற மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு விளக்குல இது வரைக்கும் நீங்க பார்க்காத அவ்வளோ கலெக்ஷன்ஸுமே இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாவை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கு. கடையோட டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.